ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண போஸ்டோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, கரண்ட் சுச்சுவேஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்ட் நைட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தண்ணி யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரக்ட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோராக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. அதை இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸிஸ்டன்ஸ், லேசினஸ், completion, schizophrenia, success, silence, fool, conditioning, rebel, new vision, creativity, rebirth. So bottom of the deck, stress. Page of Cups, Page of Wands, Knight of Wands, Three of Cups, Hanged Man, Two of Pentacles, Four of Wands, Eight of Pentacles, Eight of Swords, King of Cups, Lovers, Son of Cups, Nine of Cups. Okay, thank you so much universe, thank you so much. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, கரண்ட் சுச்சுவேஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போகிறது சீடி கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்ட் நைட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தென் நான் பொண்ணு தான் பையனை பற்றி பேசிட்டு, ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க, சரியா? ஓகே, ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறோம். ஸோ எதுவாக இருந்தாலும் இங்கே ஓப்பனாக ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, காரணம் நமக்கு என்ன ஃபீல் ஆகுதோ, தென் இன்ட்யூஷன் என்ன ஃபீல் ஆகுதோ அது இங்கே ஓப்பனாக கட் அண்ட் ரைட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும், சரியா? ஓகே, ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுது, ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன், வாரதும் போகிறதும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கொண்டு போயிட்டு இருக்கலாம். சம் பீப்புள்ஸ்க்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது இந்த ஒரு பர்சனோட மேபி உங்களுக்கு ஏஜ் குறைவாக இருக்கலாம். இந்த ஏஜ் குறைஞ்ச ஒரு பர்சன் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருக்கலாம், நீங்கள் சேம் ஏஜாக இருக்கலாம். சம் பீப்புள்ஸ்க்கு ஒன்றோ ரெண்டோ ஏஜ் அதிகமாக கூட இருக்கலாம். ஓகே, மேபி இந்த ஒரு பர்சனை நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட்டிலேயோ ஒரு ஃபங்க்ஷன்லேயோ நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கரண்ட்லி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைம் இந்த ஒரு பர்சன் அவங்க ஃப்ரெண்டு கூட அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருக்கலாம். ஓகே, நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியும் நமக்கு கார்டிங்க ஃபீல் ஆகுது. ஓகே, பட் இது ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பார்த்திங்க அப்புறம் ஃப்ளோட்டிங் பண்ணுற ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, சில பர்சன்ஸ் இருப்பாங்க
ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டராக இருப்பாங்க. யார் வந்து ஒரு ஆஃபர் குடுத்தாலும் அதை ஏத்துக்கிட்டு முன்னோட்டு போவாங்க சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி ஒரு பெர்சன் ஆகும். சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே. ஆக்சுவலி ஸ்டார்ட்டிங்லேயே இந்த ஒரு பெர்சனுக்கு கமிட்மெண்ட் இஷ்யூ உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்கான ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இவர் நின்றுட்டு ஸ்டார்டிங்கில் நின்றுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். மேபி மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். சம் டிஃபரன்ஸ் இருக்கலாம் உங்கள் 2 பேருக்கும். சம் டிஃப்ரென்ஸ் இருக்கனால தான் இங்கே கமிட்மெண்ட் இஷ்யூ நமக்கு இங்கே வந்துட்டு. இப்போ கமிட்மெண்ட் இஷ்யூ வந்திருக்கனால ஸ்டார்டிங்லேயே இவருக்கு மனசில் ஆயிருக்கலாம். சம்டைம் உங்களுக்கும் மனசில் ஆயிருக்கலாம். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கமிட்மெண்ட்ங்கிறது பயங்கர பாடாகும். கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். சம்டைம் கிடைக்காமலும் இருக்கலாம். இந்த ஒரு தோட்டில் இந்த ரிலேஷன்ஷிப் நின்றுட்டு இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் கமிட்மெண்ட் இஷ்யூன்னு தெரிஞ்சு இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் என்ன சொல்லுது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் செலிப்ரேட் பண்ணணும், ரிலேஷன்ஷிப்பில் போகணும் ஒரு தாட் இவரோட மைண்டில் எடுத்துகிட்டு உண்டு. சம் பீப்புள்ஸ் நீங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் போயிட்டு வந்திருக்கலாம். ஓகே, நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பை. ஓகே, பட் கரண்ட்லி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேபி ஒரு ஆஃப் கம்யூனிகேஷன், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் வந்திருக்கலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டராகும். யார் வந்து ஆஃபர் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு லைஃப்பில் முன்னோட்டு போகிற ஒரு கேரக்டர்னு நம்ம சொல்லலாம். இவர் ஆக்சுவலி உங்கள் லைஃப்பில் இவர் ஃப்ளோட் பண்ணுறதுக்கோ இல்லைங்க டேட்டிங் பண்ணுறதுக்கோ இவர் உங்கள் லைஃப்பில் வந்துருக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இவருக்கு தெரியும் கமிட்மெண்ட் இஷ்யூ உண்டுன்னு. பட் இவர் உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, யூஸ் பண்ணிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் கண்டிஷனிங் வந்து இவர் நின்றுட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி பயங்கர பிஸியான ஒரு கேரக்டராக இருக்கலாம். நீங்கள் எப்பவும் தன்னை பிஸியாக வச்சுக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். இல்லைங்க கெரியரில் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கலாம். இவர் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கண்டிஷனிங் என்னதில் உங்களை வச்சுட்டு கமிட்மெண்ட் கேட்கக்கூடாது, இல்லைங்க என்னோடய ஒர்க்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில கண்டிஷனை கொடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்கள வச்சுட்டு. ஸோ நம்மள ஒரு பர்சன் கண்டிஷனிங் பண்ணுறாங்க, ரூல்ஸ் பண்ணுறாங்க, ரெகுலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எல்லா விதத்துலையும் கரெக்டாக இருந்துட்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா நம்ம அதை கேட்கலாம். ஓகே, பட் இவர் எல்லா விதத்துலையும் கரெக்டும் இல்லை. இவரோட கேரக்டர் ஆக்சுவலி இம்மெச்சூரிட்டி ஆகும். உங்களுக்கு ஒரு கட்டத்தில் மனசில் இருக்கலாம், எல்லாரும் அடிப்பட்ட பிறகு ஒரு எண்டிங்கில் தானே நமக்கு மனசிலாகும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு எண்டிங்கில் மனசில் ஆயிருக்கலாம். நீங்கள் கமிட் பண்ணோன்னு கிடைக்க போகிறது கிடையாது, நம்மளை ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப் வந்திருக்குங்கிறத மனசிலாக்கிட்டு கரண்ட்லி நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். சரியா? ஸோ லாஸ்ட் நைட் இவரோட தோட்ஸ் என்ன அப்படின்னா, கரண்ட்லி இது ரிலேஷன்ஷிப் நோ கான்டாக்டில் வந்திருக்கலாம். லாஸ்ட் நைட் இவரோட தோட்ஸ் என்ன அப்படின்னா, கரண்ட் இவருக்கு லைஃப்பில் வந்து இவர் ஓகே ஆகல, பயங்கர ஒரு கரண்ட்லி இது ஒரு பர்சனல் லைஃப் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பர்சனோட லைஃப்பில் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஏன் நடக்குது அப்படின்னா, மென்டல் பீஸ் இல்லை, மைண்ட் அமைதியாக இல்லை, அதே சேம் டைம் மனசும் அமைதியாக இல்லை. இந்த மைண்டும் மனசும் தடுமாறக்கூடிய ஒரு டைமில் தான் ஒரு மனுஷனோட லைஃப்பில் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்கும். ஓகே, மேபி இது ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்துட்டு போன அப்புறம் ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஓகே, ஏன்னா இந்த வேர்ல்டில் நம்மளை சுற்றி எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம நினைக்கிற ஒரு பர்சன் நம்ம பார்க்குறோம், ஈஸியாக நம்ம அதுலேருந்து விலகுறோம். பட் சம் பீப்புள்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் என்ட்ரு ஆகுறாங்க. பட் குறிச்ச நாள்லேயே வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அதே சேம் டைம் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு ஓடணும்னு நினச்சாலும் அது நடக்காது. ஃபிசிக்கலினா நம்ம ஓடலாம், மைண்டு வைஸ் மனசு வைஸ் ஸ்டக்கான ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் ஸ்டக் ஆகிட்டு. ஓகே, ஸோ இவருக்கு கரண்ட்லி மென்டல் பீஸ் இல்லை, மைண்ட்லேயும் அமைதி இல்லை, மனசுலேயும் அமைதி இல்லை. இந்த மைண்டும் மனசும் கொந்தளிக்கக்கூடிய ஒரு டைமில் தான் ஒரு மனுஷனோட லைஃப்பில் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்கும். அஃப்கோர்ஸ் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் கரண்ட்லி ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்குது. இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இதனால் என் லைஃப்பில் மைண்ட் இப்போ எதனால எனக்கு மென்டல் பீஸ் இல்லை, எதனால எனக்கு மன சமாதானம் இல்லை. ஓகே, இந்த ஒரு பர்சனல் ஹஸ்பண்டன்ஸுக்கு வந்துட்டு. ஓகே, நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக் ஆகிட்டு அந்த ஒரு ஹஸ்பண்டன்ஸுக்கு வந்துட்டு. கரண்ட்லி இவர் பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் கடந்து போயிட்டுருக்கார். நம்ம சொல்லி இன்னும் கொண்டு ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னா, இவருக்கு ஆக்சுவலி இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இவரை சுற்றி ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், ஃபேமிலி இருக்கலாம், நல்ல கெரியர் இருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு கம்ப்ளீஷனுங்கிறது இவருக்கு ஒருபோதும் ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஓகே, நான் ஆத்மார்த்தமாக அந்த உலகத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு லைஃப்பை நான் வாழ்ந்தேனா இல்லைங்க ஜீவிச்சனான்னு கேட்டால் இவருக்கு அந்த ஒரு கம்ப்ளீஷனுங்கிறது இவருக்கு ஃபீல் ஆகிட்டே இல்லை. ஒரு எது இருந்தாலும் ஏதோ ஒரு எது இருந்தாலும் ஒரு குறை மாதிரியும்,
അത് ഒരു ഫുൾഫിൽമെൻ്റ് ആയിട്ടുള്ള ഒരു ഫീലിംഗ് ഇവർക്ക് വന്നിട്ടു. அதனால இவர் பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இவர் ஃபீல் ஆகிட்டு. சம்டைம் நம்ம வந்து சாப்பிட்டாலும் சாப்பிடாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதே மாதிரி இவர் போகிற லைஃப் முன்னோட்டு போகுது. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்குது. பட் இவருக்கு அது ஒரு கம்ப்ளீஷன், ஒரு மனநிறைவு, ஒரு ஆத்மா திருப்தி, ஒரு மனசாந்தி இவருக்கு லைஃப்பில் இல்லை. ஓகே, ஸோ அது இவருக்கு ஆக்சுவலாக இவருக்கு அது தெரியவும் மாட்டேங்குது. இதனால் நம்ம லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் இல்லை, இதனால் நமக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஏன் நமக்கு எதையும் பிடிக்கவும் மாட்டேங்குது. இவருக்கு வேறு எதையும் பிடிக்கவும் இல்லை. ஓகே, ஒரு வாட்டி நீங்கள் இவரோட லைஃப்பில் வந்து கனெக்ட் ஆகிட்டு போன பிறகு இவருக்கு வேறு இதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, வேறு எதுவும் பிடிக்கவும் இல்லை. நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவர் ஸ்டக் ஆகிட்டு, உங்கள் மெமரிஸில் இவர் ஸ்டக் ஆகிட்டு. அதே சேம் டைம் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகிட்டு. ஒரு மனுஷன் லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் எதனால் வருது? ஓவர் திங்கிங் பண்ணனால தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது. எஸ் ஆஃப்கோர்ஸ் இவரோட லைஃப்பில் நீங்கள் விட்டுட்டு போகிற பிறகு நீங்கள் மூவ் ஆன பிறகு இவர் கரண்ட்லி ஸ்ட்ரெஸ்லேயே கடந்து போயிட்டுருக்காரு. ஓவர் திங்கிங் பண்ணி ஏன் வந்து மற்றவங்க மாதிரி எனக்கு இவங்க கிட்ட பிஹேவ் பண்ண முடியல. மற்றவங்கள நம்ம ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சு நம்ம நிற்ப ஒரு இடத்துல நிற்க வைக்கலாம். பட் ஏன் இவங்க கிட்ட நம்ம நிற்க முடியலை? ஏன் மறுபடியும் மைண்டில் இவங்கள பற்றின ஒரு தாட்ஸ் வருது? இல்லைங்க நான் ஏன் சும்மா அவளை பற்றியே பேசிகிட்ருக்கேன்? இல்லைங்க அவளை பற்றின ஒரு தாட்ஸ் எனக்கு ஏன் வந்துட்டுருக்குது? இல்லைங்க அவளை பற்றி பேசினா மட்டும்தான் எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்குது. அவங்களுக்கும் எனக்கு என்ன பந்தம், என்ன சொந்த பந்தம், ஏன் நான் வந்து அவங்கள திங்க் பண்ணுறேன்? இதெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு கரண்ட்லி பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் கடந்து போயிட்டுருக்காங்க. நான் இது வரைக்கும் லைஃப்பில் யாருக்கிட்டே தோற்று போனதும் இல்லை, யாருக்கிட்டே ஸ்டக் ஆகிட்டு இல்லை. ஆக்சுவலி நான் சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டர் தான், ஃப்ளோட்டிங் பண்ணுற ஒரு கேரக்டர் தான். பட் இதே மாதிரி நான் லைஃபே ஈஸியாக எடுக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் இதே மாதிரி லைஃப்பில் நான் யாருக்கிட்டே ஸ்டக் ஆகிட்டு இல்லையே. பட் இன்னைக்கு ஒன்று எனக்கு இந்த சுச்சுவேஷன் வந்துச்சு. இதெல்லாம் எனக்கு கூட ஒரு டைமில் கரண்ட்லி பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். இவருக்கு கரண்ட்லி மனசமாதானம் இல்லை, மைண்டில் ஒரு பீஸ் இல்லாதனால இவருக்கு லைஃப் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடந்துட்டுருக்கு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இவர் இப்போ ரியலைஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே எனக்கு என் மேலே மிஸ்டேக் இருக்குது. நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம், நம்ம ஒரு 4 பேரை கடந்து நம்ம லைஃப்பில் வரோம், 4 பேரை நம்ம ஈஸியாக ஏமாற்றிட்டு போகிறோம். அப்போ 5ஆவது ஒரு ஆள் கிட்ட போய் நம்ம மாட்டணுங்கிற ஒரு தலையில் விதி இருக்கும்ல, அதே மாதிரி இவர் உங்கள் கிட்ட வந்து மாட்டிட்டு. ஓகே, ஸோ இவர் மனசிலாக்கிட்டு கரண்டி நம்ம ஃபேஸ் பண்ணுறது ஒரு கர்மாவாக இருக்கலாம், இல்லைங்க விதியாக இருக்கலாம், இல்லைங்க சதியாக இருக்கலாம். என்னதோ நமக்கு மைண்ட்லேயும் மனசுலேயும் ஒரு பீஸ் இல்லை. இந்த ஒரு போஸ் லைஃப்பில் வந்துட்டு போன பிறகு டோட்லி நான் ஸ்டக்கு. ஓகே, என் மேலே மிஸ்டேக் இருக்கு, ஐ அஸ்பெக்டன்ஸ். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணாலும் 4 பேருக்கு தெரியாது நம்ம நினைக்கிறோம், நம்ம என்ன பண்ணாலும் மாட்ட முடியும்னு நினைக்கிறோம். பட் இவங்ககிட்ட நான் மாட்டிட்டு. ஓகே, இந்த ஒரு சுச்சுவேஷனெல்லாம் எனக்கு கரண்டி மனசமாதானம் இல்லை, பீஸ் இல்லைங்கிறது இவருக்கு மனசிலாகிட்டு. எஸ், நான் இவங்ககிட்ட மாட்டிட்டு. நான் இவங்களே ஏமாற்றிட்டுங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன். அதனால தான் கர்மா ஃபேஸ் பண்ணுறேங்கிற ஒரு தாட்டும் உண்டு. மேபி கரண்ட்லி வீடியோ பார்க்குறவங்க யாரோ மெடிடேஷன், இன்னர் ஒர்க்ஸு, ஹீலிங்ஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு போஸ்டருக்கு சோல் அவேக்கனிங் ஆகிட்டோன்னு நம்ம சொல்லலாம். இவருக்கு லைஃப்பில் ஒரு மேஜர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்ருக்கு நம்ம சொல்லலாம். இவருக்கு சில ரியலைசேஷன் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு நம்ம சொல்லலாம். டோட்டலி போனால் இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. ஓகே, கரண்ட்லி உங்களுக்கு ஒரு சைன ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா நீங்கள் இவரோட லைஃப்பில் இருக்கிற வரைக்கும் இவர் மேபி ஓவர் திங்கிங் பண்ணாமல் இருக்கலாம், அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே, அப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் ஸ்டார்டிங்கில் தானே சொன்னீங்க அவங்க எதோ ஃபங்க்ஷனுக்கு போனாங்க. அஃப்கோர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகிறனால என்ன, இப்போ நமக்குள்ள பூகம்பமே இருந்தாலும் நம்ம சாப்பிடாமல் இருக்க போகிறது கிடையாது, நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகாமல் இருக்க போகிறது கிடையாது. அது மனசுக்குள்ளே பூகம்பம் ஓடிட்டே தான் இருக்கும், அதுக்காக வாழாமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ அதே சேம் டைம் இந்த ஒரு பர்சன் கரண்ட்லி உங்களுக்கு ஒரு சைன ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். டோட்லி வரைக்கும் லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. ஏன்னா இவரோட லைஃப்பில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் இவர் ஓவர் திங்கிங் பண்ணதும் கிடையாது. பட் இவரோட லைஃப்பில் நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவர் ஓவர் திங்கிங் பண்ணி இவருக்கு லைஃப்பில் டோட்டலி ஒரு பேலன்ஸ் இல்லை. மேபி சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கிற சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஒன்றே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவருக்கு அந்த பெயின் இருக்கிறத மறைக்கிறதுக்கும் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இவர் லைஃப்பில் உங்களை நினச்சி கஷ்டப்பட்டது இல்லை, உங்கள்கிட்ட ஸ்டக்கான விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம், அதனாலேயே சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். ஒட்டுமொத்தமாக இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை, இதுதான் உண்மையான விஷயம். டோட்டலி இவர் ஸ்டக்காக ஆகிட்டு. ஓகே, பட் இவருக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும் ரிலேஷன்ஷிப்பில் கமிட்மெண்ட் இஷ்யூ உண்டு, கஷ்டம், கமிட்மெண்ட் எத்தாதுன்னு இவருக்கு தெரிஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை ஃப்ளோட்டிங் டேட்டிங் பண்ணிட்டு இவர்.
ஓகே. அது மட்டும் இல்லாம இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த பர்சன் பயங்கர லேசினஸ் ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இதில் ஒரு க்ரோ வேணும், ஒரு ஸ்டேபிள் வேணுங்கிற ஒரு தாட் இவரோட மைண்டில் ஒருபோதும் வந்துட்டில்ல. அது மேபி உங்கள் மைண்டில் இருந்திருக்கலாம். இவரோட தாட்ஸ் என்ன அப்படின்னா கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கிட்டு போகிற வரைக்கும் போகட்டும், இந்த ஒரு தாட்டில் இந்த ரிலேஷன்ஷிப்பை இவர் கொண்டு போயிட்டு உண்டு. ஓகே. ஸோ அதனால தான் ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்காம ஒர்க் பண்ணாமல் லேசினஸ் காட்டுறதுக்கு ரீசனே இதுதான். லேசினஸ் காட்டினது இல்லாமல் அதே சேம் டைம் உங்களை கண்டிஷனிங் இதில் வச்சுருண்டு. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் சொல்கிறத நீ கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப் நின்று இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். இவங்க உங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் சில சந்தர்ப்ப சுச்சுவேஷனை காட்டி. ஓகே. இவர் ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு ஸ்டார்டிங்கில் தெரியும் கமிட்மெண்ட் இஷ்யூ உண்டுன்னு. ஓகே. இவருக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு மாட்டின்னு சொல்லலாம், இல்லைங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பேடின்னு நம்ம சொல்லலாம், இல்லைங்க சொசைட்டி, காஸ்ட்டு, ரிலீஜியன்ஸ், இந்த மாதிரி ஃபேமிலி இஷ்யூ, இல்லைங்க என்னதோ ஒரு இஷ்யூ உண்டு ஆக்சுவலி இவருக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் பவுண்டரி செட் பண்ணி நின்றுட்டு உண்டு. ஒரு ரொம்ப அட்டாச்ட் ஆகிட்டில்ல, ஃபிசிக்கலி மட்டும் உங்களை யூஸ் பண்ணிருக்கேன், இல்லைங்க இவர் எமோஷனலி டவுன் ஆகக்கூடிய ஒரு டைமில் மட்டும் ஹாய் ஹலோ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கலாம். உங்ககிட்ட வந்து நீங்கள் க்ளோஸாக பேசி எமோஷனலி கொஞ்சம் பெட்டர் ஆனதும் உங்களை விட்டு தெரிச்சு ஓடி இருக்கலாம். ஓகே. எமோஷ்னலி டவுனாக இருக்கிற டைம் நீங்கள் வேணும், எமோஷ்னலி பெட்டராக இருக்கிற டைம் உங்களுக்கு பிளாக்கில் போட்டு ஓட்டுறது. ஸோ இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பர்சன் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே. பட் இவருக்கு கரண்ட் இவர் பண்ண எல்லா விஷயத்துக்கும் இவருக்கு ஒரு மனசாந்தி இல்லை நம்ம சொல்லலாம். கரண்ட் இவரோட லைஃப்பில் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் எடுத்துகிட்டு இருக்குது. இவர் பண்ண சில மிஸ்டேக்ஸ் இவருக்கு ரியலைஸ் ஆகிட்டுருக்கு நம்ம சொல்லலாம். அது இல்லைங்க யூனிவர்ஸ் இவருக்கு ரியலைஸ் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம சொல்லலாம். கரண்ட் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க, இன்வாக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இவர் பண்ண விஷயங்கள் இவருக்கு ரியலைஸ் ஆகிட்டு யூனிவர்ஸ் ஒரு பர்சனல் சில கைடன்ஸ் கொடுத்து இவருக்கு சில மிஸ்டேக்ஸ் அஸ்பெக்டஸ் மோடிக்கு இவருக்கு வந்துட்டு உண்டு. ஓகே. ஸோ நம்ம எல்லாரையும் நம்ம ஈஸியாக நினச்சிட்டோம், அதே மாதிரி இந்த ஒரு போர்ஷன் நினச்சிட்டோம். பட் இந்த ஒரு போர்ஷன்கிட்ட நான் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. கர்மா எனக்கு லைஃப் லெசன் லேர்ன் பண்ணி வந்த ஒரு போர்ஷன் தான் இவங்க இருக்கலாங்கிற ஒரு தோட் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே. பட் இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் இவர் ஆக்ஷன் எடுக்க விடாமல் ஏதோ ஒரு விஷயம் இவருக்கு பேக்கில் பிடிச்சிட்டு உண்டு. காரணம் அது உங்களுக்கு தான் தெரியும், ஏன்னா இவருக்கு கமிட்மெண்ட் விஷயம் உண்டு. ஓகே. ஸோ கரண்ட்லி மூவ் ஆன் ஆகிட்டுல ஸ்டக் ஆகிட்டு உண்டு. உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. நீங்கள் இவரோட லைஃப்பில் இல்லைன்னு சொல்லும்போது ஒரு இன்கம்ப்ளீஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஒரு எல்லாம் இருந்தும் நான் லைஃப்பில் நல்லா இல்லை, இல்லைங்க எல்லாம் இருந்தும் நான் வாழலை, அந்த ஒரு தோட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. கரண்ட்லி சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். பட் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, அதே சேம் டைம் ஸ்ட்ரெஸ்ஸில் கடந்து போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே. குறைச்சி இந்த போஸ்ட்டுக்கு இப்போ தேவை ஒரு பீஸ் ஆகும் ஆக்சுவலி. ஏன்னா ரிலேஷன்ஷிப்பில் முடிஞ்சு போன விஷயங்களை நினைக்கிறது, நடக்காத விஷயங்களை நினைக்கிறது, இதெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு கரண்ட்லி பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். பட் இவர் வெளியே காட்டிக்க மாட்டார். உங்களுக்கு மேபி டவுட் இருக்கலாம், இந்த ஒரு பர்சனை பார்க்கும்போது குறைச்சி கூட ஸ்ட்ரெஸ் மாதிரி ஃபீல் ஆகலையே, நான் தான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஓகே. இவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஓகே. ஃபஸ்ட் நம்ம ஒரு விஷயம் மனசில் ஆக்கணும். ஓகே. என்ன விஷயம் ஒருத்தர் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கான், ஒருத்தர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான் அப்படின்னா அவன் எடுக்கிற முடிவு ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்காது. ஓகே. ஸோ கரண்ட் இவர் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா இவர் ஆக்சுவலி ஓகே இல்லை, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. இவருக்கு ஆக்சுவலி கிளாரிட்டி இல்லை, என்ன பண்ணுறதுங்கிற தெரியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு நின்றுட்டு உண்டு. ஃபஸ்ட் இந்த ஒரு பர்சன் பீஸ் ஆஃப் த மைண்டில் வரணும். இவர் பீஸ் ஆஃப் த மைண்டில் வந்தால் மட்டும்தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பாசிட்டிவான ஒரு ரீதிக்கு பார்க்க தொடங்குவார். ஓகே. பட் கரண்ட் இவர் போயிட்டுருக்க ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் கடந்து போயிட்டுருக்காரு. ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் இவருக்கு குறைச்சி மென்டல் பீஸ்க்கு இப்போ இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு மேபி இவருக்கு யாரை சொல்லி கொடுத்துருக்கலாம், மெடிடேஷன் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ண அப்படின்னா மென்டல் பீஸ் கிடைக்கும். ஏன்னா இவர் பயங்கர ஒரு அதெல்லாம் சொன்னேன்ல, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை இவர் ஈஸியாக ஏமாற்றிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னா, ஈஸியாக ஃப்ளோட் பண்ணி டேட் பண்ணிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இவர் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஓகே. இவர் மேபி இந்த விஷயத்தை இவர் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். ஓகே. எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன ரிலேஷன்ஷிப்னே தெரில, இந்த ஒரு போஸ்டோட தாட்ஸ் எனக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது, பட் கமிட்மெண்ட் இஷ்யூ இருக்குது என்னால், ஏன்னா என்ன பண்ணுறதுங்க ஒரு தாட்டில் இவர் யார்கிட்டே ஷேர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு மென்டல் பீஸ் இல்லைன்னு சொல்லும்போது நம்ம யார்கிட்டே ஷேர் பண்ணுவோம்ல, அப்படியே நமக்கு ஒரு மென்டல் பீஸ் கிடைக்காதான்னு. இவருக்கு எனி டைம் உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கணும், இல்லைங்க உங்களை நினச்சிட்டு இருக்கணும், இல்லைங்க உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கணும், இல்லைங்க உங்கள் தாட்லேயே ஜீவிக்கணும், இந்த ஒரு தாட்லாம் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இதனால் நான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறோங்கிற ஒரு கிளாரிட்டி இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் ஆகும். அவுட்டர் ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷனாக இருந்தாலும் இன்னர் வைஸ் கனெக்டடாக இருக்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. அவரோட எனர்ஜி உங்களால் கேஷ் பண்ணி எடுக்க முடியும். ஓகே. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஆகும்.
ஸோ அப்போ இவருக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்கலாம் மெடிடேஷன் ஏதாவது ஃபாலோ பண்ணால் கட்டாயம் மென்டல் பீஸ் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் சமாதானம் இல்லாதனால மெடிடேஷன் ஏதாவது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்போ இவர் மெடிடேஷன் பண்ணி மைண்டு கொஞ்சம் கூல் ஆகிடுச்சு அப்படின்னா இவர் பாசிட்டிவாக அந்த ரிலேஷன்ஷிப் பார்க்க ஆரம்பிப்பார். இவர் பாசிட்டிவாக அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்க ஆரம்பிச்சார் அப்படின்னா கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுப்பார். ஓகே, ஏன்னா இவர் ஆக்சுவலி இந்த ரிலேஷன் ஸ்டார்டிங்லேயே நமக்கு தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கமிட்மெண்ட் விஷயம் உண்டு. ஓகே, ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேயே இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணாமல் லேசினஸ் கேரக்டர் உண்டு. ஸோ இவர் அதை நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கமிட்மெண்ட் கேட்டுறக்கூடாதுக்காக தான் உங்களை கண்டிஷனிங் இணையில் வச்சுட்டும் உண்டு. கரண்டி நீங்கள் உங்கள் வேல்யூ ஒர்த் மேபி மனசில் ஆகிருக்கலாம். ஓகே, பட் இவர் ஃபேமிலி, சொசைட்டி, கல்ச்சர், காஸ்ட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவர் ஸ்டக்காக்கி நின்றுட்டு உண்டு. அதனால தான் ரிலேஷன்ஷிப்பில் லேசினஸ் காட்டிட்டும் உண்டு. பட் ഇവർ കാരണം ഇന്നൊരു പേഴ്സണക്ക് இந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ரூ ஃபீலிங்ஸ், ட்ரூ ஸ்நேகம் வர தொடங்கிட்டு எத்தனை நாள் ஒரு மனுஷன் ஓவர் திங்கிங் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பான். ஸோ இவருக்கு കുറച്ച് മനസമാധാനം கிடைக்க ஆரம்பிச்சிട്ടുണ്ട്. அதே சேம் டைம் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை நியூ பாசிபிலிட்டியோட பார்க்க தொடங்கிட்டு. ஓகே, இவர் ஆக்ஷன் உங்களுக்காக இவர் ஆக்ஷன் எடுப்பார். இவர் கரண்டி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நிற்கலாம், அப்படி இல்லை சொசைட்டி, காஸ்ட்டு, ஃபேமிலி இந்த ஒரு விஷயத்தில் இவர் ஸ்டக் ஆகி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் லேசினஸ் காட்டிட்டு உண்டு அப்படின்னா ஷோர் அந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்காக ஆல் சுச்சுவேஷனையும் பிரேக் பண்ணுற எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. சரி, நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது நமக்கு தெரியுது பாருங்க, சக்ஸஸ். ஓகே, ஸோ இவர் ஆக்சுவலி ஃபீல் பண்ணுற விஷயம் லாஸ்ட் நைட் இவரோட தாட்ஸ் அதுதான். இந்த ஒரு பர்சனோட லைஃப்பில் சக்ஸஸ்ங்கிறது அது இவர் நம்ம லைஃப்பில் நம்ம லைஃப்பில் நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நம்ம எதிர்பார்க்குற ஒரு வேலை கிடைக்கலாம், இல்லைங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் நம்ம வாங்குகிறோம், இவர் மனசில் இருக்கிற விஷயம் அதெல்லாம் என் லைஃப்பில் சக்ஸஸ் இல்லை. எனக்கு இந்த ஒரு கனெக்ஷனில் எனக்கு சக்ஸஸ் வேணும். ஓகே, எனக்கு கரண்ட்லி இந்த ஒரு போஸ்ட் நம்ம கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. அதே சேம் டைம் உங்ககிட்ட நிற்கவும் முடியலை. ஏன்னா இவருக்கு பயம் உண்டு, நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ ஒரு பயம் உண்டு. ஏன்னா இவர் உங்களை பர்சனலி யூஸ் பண்ணதானே இவர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடணும். இது மறுபடியும் இவர் வாயில் ஒரு மெசேஜ் பண்ணிட்டு வந்தால் எங்கே நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணாமல் போயிடுவீங்களோ, இல்லைங்க எங்கே இந்த நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அந்த ஒரு பேடி ஒன்று நம்ம சொல்லலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, பட் நமக்கு இங்கே பாசிட்டிவான ஒரு கார்டாக வந்திருக்கு. இவர் எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவரை சூஸ் பண்ணது உங்களே தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இவர் ரிலேஷன்ஷிப்பில் இவர் ரீபர்த் எதிர்பார்க்குறாரு. இவரோட நைட் தாட்ஸும் அதுதான். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு ரீபர்த் வேணும், ஒரு நியூ தொடக்கம் வேணும், எனக்கு ஒரு மேரேஜில் எத்தணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை. அதுக்காக சொசைட்டியாக இருக்கட்டும், காஸ்ட், ரிலீஜன் எத்தனை டிஃப்ரென்ஸ் வந்தாலும் ஃபேஸ் பண்ண ஐ எம் ரெடி. ஓகே, ஏன்னா மென்டல் பீஸில் கிடந்து நான் கஷ்டப்படுறதும் ஸ்ட்ரெஸ்ஸில் நான் கடந்து போகிறதும் எனக்கும் என் மனசுக்கும் மட்டும்தான் தெரியும். அதே எனக்கு வேறு யார்கிட்டையும் சொல்லி எனக்கு மனசிலாக்க முடியாது. நான் இந்த ஒரு கனெக்ஷனில் ஸ்டக்காகி நின்றுட்டு. பட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும், அவங்க ஸ்டக் ஆகி ஐ டோன்ட் கேர். பட் நான் ஸ்டக் ஆகிட்டு எனக்கு இந்த ஒரு பர்சன்கிட்ட ஏதோ ஸ்பெஷலாக ஒரு பாண்டிங் ஃபீல், எனக்கு இந்த ஒரு கனெக்ஷன் வேணும். ஓகே, இது இல்லைங்க என்னால் முன்னோட்டு போக முடியாது. அதுக்காக நான் இவர் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் டோன்ட் வரி, இவர் ஃபேமிலி, சொசைட்டி இதெல்லாம் ஸ்டக்காகி இருக்கிற ஒரு கேரக்டராக இருக்கிற ஒரு கேரக்டர் இவர் இல்லை. டெம்பரரி இவர் ஸ்டக்காகி நிற்கலாம். பட் இந்த ஒரு பர்சனோட ஒரிஜினல் கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தனக்காக வாழக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். தனக்கு இவருக்கு இம்பார்ட்டன்ட், இவரோட ஆசைக்காக இவர் எதையும் பிரேக் பண்ணுற ஒரு கேரக்டர் ஆகும். அப்போ இவர் உங்களுக்காக எல்லா சுச்சுவேஷன் பிரேக் பண்ணுவார். பட் உங்களுக்கு இங்கே தேவையான விஷயம் பேஷன்ஸ், ட்ரஸ்ட்டும் தான். சரியா? ஓகே, ஸோ அப்போ நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் லாஸ்ட் நைட் தாட்ஸ் அதுதான். அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ் வேணும். பட் கரண்ட்லி இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் ஸ்பிரிச்சுவல் அவேக்கரிங் அங்கே நடந்துகிட்ருக்குது. இவருக்கு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஒரு செப்பரேஷன் ரிலேஷன்ஷிப் அந்தால போயிட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம், அப்படி கிடையாது. ஓகே, அவங்களுக்கும் சில ரியலைசேஷன் அவங்க சைடில் நடக்கும். அதான் இங்கே நடந்துகிட்ருக்குது. லாஸ்ட் நைட் தாட்ஸ் அதுதான். இவருக்கு ஒரு சக்ஸஸ் வேணும், ரீபர்த் வேணும். நமக்கு கார்டு வந்துருக்கு பாருங்கள், டேரெக்டாகவே நமக்கு ரீபர்த் கார்டு வந்துருக்குது, சக்ஸஸ் கார்டு வந்துருக்குது. ஓகே, ஒரு தொடக்கம் வேணுங்கிற ஒரு தோட்டு தான் இவரோட மைண்டில் இருந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ இதான் லாஸ்ட் நைட் தாட்ஸு. தான் நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். சரியா? ஓகே, ஸோ நமக்கு இங்கே ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் நம்பர்ஸ் நிறைய பார்ப்பீங்க. 22, 33, 4, 6, 7, 8, 9 இந்த மாதிரி நம்பர் பார்க்குறீங்க அப்படின்னா ஷுவர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா K லெட்டர் இம்பார்ட்டன்ட், R லெட்டர் இம்பார்ட்டன்ட், H லெட்டர் இம்பார்ட்டன்ட், C லெட்டர் இம்பார்ட்டன்ட், L லெட்டர் இம்பார்ட்டன்ட்,
ஓகே, N important. N. ஓகே ஓகே. தென் இம்பார்ட்டனான மந்த் பார்த்தீங்கன்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 12 important, 12 9 those numbers important, 17 important, 21 important. எஸ், இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.